பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தை என்கிற தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்பதாய் எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நம் அண்டையில் வருவது இயல்பு. அதே போல் எலியாவின் வாழ்விலும் சோர்வை இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கலாம். பலவீனத்தையே அதிகம் பேசும் நாம் அதில் இருந்து மீண்டு எழுவது எப்படி என்றும் சிந்திக்கிறதில்லை, மற்றும் எப்படி எலியா எழுந்தார் என்றும் பார்க்கிறதில்லை. தேவன் மீண்டு எழ ஒரு வழியை நமக்கு ஆயத்தமாய் எப்பொழுதும் வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு தன் மகன் தப்பித்துக் கொள்ள ஆட்டுக்கடாவையும், இங்கே இந்த வசனத்தில் எலியாவுக்கு ஆகாரத்தையும், நமக்கு அநேக காரியங்களையும் வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன். சோர்வை பாராது நமக்கு வைத்திருக்கும் போஜனத்தை உண்போம் நாம் எழுந்து. ஏனென்றால் நாம் எழ வேண்டும் என்று விருப்பம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு உண்டு. எழுந்து புசிப்போம், பலவீனத்தையும் சோர்வையும் உதறி தள்ளி நடப்போம் தேவனுடைய பர்வதம் மட்டும். அங்கே கர்த்தர் நம்முடன் பேச ஆயத்தமாய் இருக்கிறார். சோர்வில் ஆகாரம் அளிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், பலப்படுத்தினதற்கு பின்பதாய் அவருடைய சத்தத்தை கேட்கவும் நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு. பலப்படுவோம், அவருக்காய் ஓடுவோம். வாருங்கள். ஆமென், ஆமென்.